அப்பா, இங்கிருக்கும் பெருமாளின் பெயர் ஆதிகேசவன் தானே? ஆமாம். அதில் என்னம்மா சந்தேகம் உனக்கு? போன முறை நம் திருமலைக்கு போயிருக்கும் போது அந்த பெருமாளின் பெயர் வெங்கடேசன் என்று தானே சொன்னீர்கள்? ஆமாம், ஸ்ரீனிவாசன் என்று அவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு. திருவரங்கத்தில் இருக்கும் பெருமாளுக்கு அரங்கநாதன் என்ற பெயர் இல்லையா? ஆமாம். என்ன என்று கேள்வி மேல் கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கிறாய்? இருங்கள் அப்பா. திருவள்ளிக்கேணியில் பார்த்தசாரதி என்றுதானே பெயர்? ஆமாம். எத்தனை முறை சொல்லியிருக்கிறீர்கள் பெருமாள் ஒன்றுதான் என்று? சரி. அப்படியானால் பெருமாளுக்கு இத்தனை பெயர்கள்? பெருமாள் என்று ஒரே பெயர் வைத்திருக்கலாமே? சரி, நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லிக் கொண்டே வா. உன் கேள்விக்கு தன்னால் விடை கிடைக்கும். கேளுங்கள் அப்பா. அம்மா உன்னை எப்படி அழைப்பார்? தஞ்சு என்று. நான் உன்னை எப்படி அழைப்பேன்? தஞ்சம்மா என்று. எதிர் வீட்டு பாட்டி உன்னை எப்படி அழைப்பார்? தஞ்சாம்பா என்று. உன் சிநேகிதி சாவித்ரி உன்னை எப்படி அழைப்பாள்? போங்கள் அப்பா, நான் சொல்ல மாட்டேன். சரி, நானே சொல்கிறேன். வெள்ளை பூசணி என்றுதானே? இப்படி சிறுமியான உன்னையே நாங்கள் வெவ்வேறு பெயர் வைத்து அழைக்கும் போது பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளையும் அகிலத்தையும் படைத்த அந்த ஆண்டவனை பல்லாயிரம் பெயர்களால் அழைப்பதில் தவறென்று இருக்கிறது? சரி, வா. நமஸ்காரம் ஆறாமுதன் சுவாமி. நமஸ்காரம். நாம் சந்தித்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆமாம். தாங்கள் ஊரில் இல்லை போலும்? ஆமாம், திருப்புல்லானியில் என் மருமானை பார்க்கப் போயிருந்தேன். அவனுக்கு வைதீக காரியங்களில் என் உதவி தேவைப்பட்டது. அதனால் கொஞ்ச நாட்கள் அங்கிருந்தேன். 2 நாட்களுக்கு முன்புதான் ஊருக்கு வந்தேன். தங்கள் அகத்தில் எல்லோரும் சௌக்கியம்தானே? அகத்தில் அனைவரும் சௌக்கியமாக இருக்கிறார்கள். இவள் என்னுடைய சீமந்த புத்திரி தஞ்சமாம்பாள். சரிதான். என்ன இவளை எனக்கு அறிமுகப்படுத்துகிறீர்கள்? தஞ்சமாம்பாளை எனக்கு தெரியாதா என்ன? உங்கள் ஊரிலேயே சுட்டிப்பெண் யாரென்று கேட்டால் இவளைத்தானே சுட்டி காட்டுவார்கள்.